ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் லேண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 134 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அந்த ஏங்கிற லேடி லாங்குங்கிற இந்த மனுஷனை ஹீரோவை கொல்ல சொல்லி மூட்டி விட்டுருப்பா. சோ இவருமே ஹீரோ கொல்ல வந்தா ஹீரோ அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. சோ அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கும் அந்த ஆளுக்கும் சண்டை ஆயிரும். அதுல ஹீரோ அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணியாது ஹீரோயினை காப்பாத்தலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் தான் அவனை அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ அடிபட்டு இருக்க அந்த நேரத்துல ஹீரோயின் மட்டுமே தனியா அந்த எல்டரை சமாளிக்கலான்னு போவா. அதோடய போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன டிராகன் கார்டானு லாங் பார்க்கவும் பிரைட் கார்ட் டிராகன் பட்டர்ஃபிளைன்னு ஹீரோயின் கத்திட்டு அவளோட ஃபர்ஸ்ட் சோல் ஸ்கில்லான டிராகன் விங் கில் அவுட்டிங்னு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா. அதானா அவர் அசால்ட்டா பிரேக் பண்ண ஹீரோயின் கொஞ்சம் கூட டைம் தராம அந்த ஆளை அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ற எல்லா ஸ்கில்லுமே லைட்டை பேஸ் பண்ணி இருக்கு. அது என்னதான் இந்த ஆளை ஒரு அளவுக்கு டேமேஜ் பண்ணாலும் இது கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு ஹீரோ கவலைப்பட்டுட்டு அவன் சீக்கிரமா ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு பொண்ணு, நீ இந்த அளவுக்கு வந்திருக்க கூடாதுன்னு லாங் அவரோட பவரை காட்டுவாரு. அது என்னதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு அளவுக்கு பயம் தந்தாலும் இந்த இடத்துல அவ விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. சோ அதனால அவளுமே அவளோட 7th சோல் ஸ்கில்லான ஸ்பிரிட் ட்ரூ பாடியை யூஸ் பண்ணுவா. இவரோட பாடியில இந்த டிராகன் கார்டோட ஆரா திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. அப்படின்னா இவளுமே ஒரிஜினல் டிராகன் ரேஸ் சேர்ந்தவளா? அப்படின்னா இந்த லைட் டிராகன் சேர்ந்தது எனக்கு ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும்னு லாங்குங்கிற அந்த மனுஷன் ஹீரோனை சமாளிக்க நினைச்சா அதே நேரத்துல நம்ம ஹீரோவுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவான். எனக்குள்ள இருக்கிற 2 பேரோட ஐஸ் யூஸ் பண்ணது போதாதுன்னு எம்பரர் ஹேண்டுங்கிற பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணனால இந்த ஆள் இப்போதைக்கு உறைஞ்சிருக்கான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனை சமாளிக்கலனா ஒரு பெரிய ஆபத்துல கண்டிப்பா நாங்க மாட்டி பொண்ணு. ஹீரோ அவனோட ஃபுல் பவர் அங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுமே ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான். சோ அவளுமே அவளோட பவரை கொடுப்பா. நாங்க 2 பேரும் சேர்ந்து டூலுவே மிஞ்சிற அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இது இப்படி முடியணுமா அப்படின்னு ஹீரோ ஒரு கபடியோட பார்த்தா அந்த மனுஷனோட பவர் இவங்களை தூக்கி அடிக்குது. என்னடா நம்ம தான் வின் பண்ணமானு ஹீரோன்னு கேட்கவும் 2 சின்ன பசங்க இந்த அளவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமா எங்க தலைமுறையை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க தான்டா. அதுலயும் நீ குழந்தை ரொம்பவே அழகா இருக்க. ஒன்ன மாதிரியே தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படிங்கிறத லாங்குங்கிற மனுஷன் மென்ஷன் பண்ணி கேம் ஓவர்னு சொல்லுவாரு. சரி, இப்ப நான் உங்களுக்கு முடிவெடுக்க ஒரு வாய்ப்பு தரேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்க பாடி தாங்குன்னு என்கிட்ட யாரும் விளையாடுதீங்க. சோ சொல்லுங்க, இவங்கள யாரு உயிர் வாழ போறது? அதை உங்க கையிலேயே விட்டுறேன். ஆனா நீங்க இந்த கத்திய உங்க உடம்போட மெயின் ஜாயிண்ட்ல குத்த வேண்டியிருக்கும். அதாவது 9 முறை எந்த தயக்கமும் இல்லாம பண்ணணும். ஒருவேளை தயங்கினீங்கன்னா மத்தவங்க மிச்சம் இருக்க குத்திக்கணும் அப்படின்னு லாங்குங்கிறவரு ஹீரோ கிட்ட அந்த கத்தி வீசவும் இப்படி ஒரு பொண்ணை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்பான். சரி, உனக்கு யோசிக்க டைம் தரேன், அதுக்கப்புறம் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சுக்கலான்னு இவர் சொல்லிட்டு எந்த ஒரு சீட்டிங் பண்ணணும்னு நினைக்காத, லெவல் 99ல இருக்கிற இந்த மனுஷனால ஈஸியாவே அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இப்ப கூட என்ன கொல்லதானே நினைக்கிறேன், வேணா இன்னொன்னு ஆட் பண்ணலாம், நீ முன்னாடி குத்துற கத்தி பின் வழியா வந்தாகணும் அப்படின்னு ஹீரோவை பார்க்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்கன்னு அவனுமே கத்தியில கை வைப்பான். உன்னால தாங்க முடியலன்னா அவகிட்ட குடுறான்னு லாங் சொல்லவும் ஐகா கத்தி என்கிட்டயே குடுறான்னு ஹீரோனுமே கத்துவா. ஆனா ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி திரும்ப கத்திய சொருகி திரும்பவும் குத்துவான். ஊடாங்
அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு ஹீரோ கேட்க, இந்த நேரத்துல என்னடான்னு ஹீரோன்னு கேட்க, அதாவது ஷெர்க் அகாடமிக்குள்ள நான் நுழையும் போது எனக்கு 11 வயசு தான் இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு ஒரு ரூம்மேட் கிடைச்சான். ரொம்ப சுத்தமானவன், ஆனா பயங்கர சோம்பேறி. இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். அவனோட பேர் வாங் டாங்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே வாங் டாங் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. இருந்தாலும் அவளோட மெமரி என்னவோ பண்ணுது. இன்னொரு சைடு இந்த லாங் மனுஷன் வேற தம்பி நிறுத்தாதப்பான்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 6 வருஷமா நாங்க ஒன்னாவே இருந்தோம். அட்வான்ஸ்டு ஸ்பிரிட் மாஸ்டர் டோர்னமெண்ட்லயும் அவ கூட சேர்ந்துதான் வின் ஆனோம் அப்படிங்கறத சொல்லிட்டு ஹீரோ 5வது குத்தும் குத்திக்கிட்டே, அப்புறம் சன்மூன் அகாடமிக்கு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா நான் போயிட்டேன். அவளுமே அவளோட சிஸ்டரை பார்க்க போறேன் அப்படின்னு என்னை விட்டு போனா. அப்புறமா திரும்பி வந்தப்ப அவளை ஆளையே காணும். கடைசியில ஒரு நைட் டைம்ல சீகார்டோட ரிச்சுவல்னு ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சானுங்க. அப்பதான் அவளை திரும்ப பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அன்னைக்குதான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு, அவளோட ஒரிஜினல் பேர் வாங் டோங்க அப்படின்னு 6வது குத்து குத்திட்டு, என் உலகமே அவதான், எனக்கு என்ன ஆனாலும் கூடவே இருந்தான்னு ஹீரோ சொல்ல, தயவு செஞ்சு இப்பவே நிறுத்துடா, கடைசியில இருக்கிற அந்த 3 குல்த்தியாது நான் குத்திக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட தவழ்ந்தே வந்துட்டு இருக்க. அவளை லவ் பண்ண நேரமோ என்னமோ தெரியல, விதிங்கிற ஒண்ணு நாங்க ஒன்னா இருந்தாலே எங்களை பிரிக்கதான் நினைக்குது. அதுலயும் அந்த லவ் வேலையில அவளை நான் மொத்தமாவே இழப்பேன்னு கனவா கண்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவ நீயா தான் இருப்பியோன்னு. ஏன்னா ஓல்டு மெமரி உன்கிட்ட இல்லாம இருந்து நம்ம ஃபியூசன் ஆகிற மூலியமா நம்மளோட ஓல்டு மெமரிஸ் உனக்கு வந்துரும் நினைச்சேன். ஆனா அதுலயும் தோத்துட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீ அவ இல்ல ஊடாங்னு. ஹீரோ 8வது குத்தியும் குத்திட்டு மயக்கம் போட்டு விழ, ஹீரோயினு ஏதோ ஒண்ணு சொல்றா, ஆனா அது ஹீரோக்கு தெளிவா கேட்க மாட்டேங்கி. இருந்தாலும் திரும்பவும் கண்ணை முழிச்சு, ஊடாங் உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண ஃபியூச்சர்ல நீ பார்த்தனா அவ டோங்கரா கூட இருக்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லாத, அப்படியே என்ன மறக்க வச்சிருங்கன்னு ஹீரோ லாஸ்ட் குத்தியும் குத்திக்குவான். ஆனா ஹீரோயினுக்கு நான் உசுரை கொடுத்து எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன்னு ஹீரோ சொன்ன வார்த்தை மைண்டுக்குள்ள ஓட, பரவாயில்லையே இவன் எல்லா குத்தும் குத்திக்கிட்டான்னு லாங்குங்கிற மனுஷன் பாத்துட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துலதான் ஹீரோ நெத்தில இருக்கிற டேங்க்ஸனோட சிம்பிள் உடையும். ஆனா ஹீரோனுக்கு என்ன ஆகுதுன்னு தெளிவா சொல்லாம அந்த இடத்துல அவ பயங்கரமா கத்துறதோட இந்த எபிசோட் முடியுது guys. சோ இந்த ஒரு எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோ செத்துட்டானா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்ல முடியல. சோ என்னவாவே இருக்கட்டுமே, அவங்களோட ஸ்டோரி அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். எத்தனை டைம் இவங்க ஸ்டோரி கேட்டாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஆனா இந்த ஒரு எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பிளாக் டிராகனையும் குறை சொல்ல முடியாது, நம்ம ஹீரோவையும் குறை சொல்ல முடியாது. 2 மனுஷங்களும் அவங்களோட காதலுக்காக தான் போராடிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பிளாக் டிராகன்ங்கிற மனுஷன் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்காப்ல. ஏன் அப்படின்னா அவர் பல ஆண்டு காலமா அந்த காதலுக்காக போராடுறாங்க. சோ இப்ப கூட ஹீரோ அந்த லேடிய டேமேஜ் பண்ணதோட விளைவை தான் ஹீரோக்கு இந்த ஆள் கொடுத்திருக்காரு. அது போதாதுன்னு ஹீரோ நெத்தில இருக்கிற டேங்க்ஸனோட சிம்பிள் அதுவே பிரேக் ஆகுது அப்படின்னா டேங்க்ஸன் தான் வீம்புக்குன்னு சொல்லிட்டு, இல்லனா ஹீரோன் பொழக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு அவரோட பழைய மெமரிஸை ஒருவேளை சீல் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பிரேக் ஆகிறதுக்கு நம்ம ஹீரோ செத்தாதான் முடியுங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம், சொல்றதுக்கு இல்ல என்ன விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு எபிசோட் மனசு தொட்டுருச்சு. உங்களுக்கும் தொட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.